வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனா சாரதி நெட்வொர்க். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, உங்கள் பிளாக் கூட கஸ்டம் டொமைன் எப்படி லிங்க் பண்ணதை பார்க்கலாம். நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு ஓன் டொமைன் வாங்கி வச்சுருக்கீங்கன்னா அந்த டொமைனை எப்படி உங்கள் பிளாக் கூட லிங்க் பண்ணதை சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்டு பை genreviews.online. அதாவது இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் ஏதாவது ப்ராடக்ட், அதாவது ஸ்மார்ட் ஃபோன், லேப்டாப், ஸ்மார்ட் வாட்ச், எனி எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் வாங்குறீங்கன்னா அதோடைய குவாலிட்டி செக் பண்ணணும்னு நினைப்பீங்க. ஸோ அதை பற்றி ரிவ்யூ நீங்கள் செக் பண்ணோம் அப்படின்னா இந்த வெப்சைட்குள்ளே வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த வெப்சைட்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ நம்ம இப்போ இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கஸ்டம் டொமைனை எப்படி பிளாக் கூட லிங்க் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து மொபைலில் போர்ட்ரைட்டில் வச்சு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். ஹோஸ்டிங்கரில் ஒரு டொமைன் வாங்கியிருக்கேன். அந்த டொமைனை நம்ம பிளாகரில் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நான் ஹோஸ்டிங்கரில் ஒரு டொமைன் வாங்கிட்டேன், நீங்கள் பேமெண்ட் பண்ணி முடிச்சிட்டிங்க, அந்த டொமைனுக்கான பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வரும். அதுக்கப்புறம் உங்களை ஆட்டோமேட்டிக்காக இந்த பேஜுக்கு கொண்டு வரும். அதாவது hpanel.hostinger.com, இந்த ஹெச்பேனலுக்கு ஹோஸ்டிங்கரோட ஹெச்பேனலுங்கிற பேஜுக்கு கொண்டு வரும். இங்கே கொண்டு வந்ததுக்கப்புறம் இங்கே உங்களுக்கு காமிக்குது பாருங்கள், நம்ம என்ன டொமைன் வாங்கியிருக்காங்கிறதே இங்கே காமிக்கும். digiskillnews.inங்கிற டொமைன் என்னுடைய டொமைன் காமிக்குதுங்களா. இங்கே டொமைன் வந்துடும். நீங்கள் உள்ளே இந்த பேஜுக்கு வந்ததுக்கப்புறம் உங்களை கன்ஃபர்மேஷன் பண்ண சொல்லும். அதாவது உங்களுடைய காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன்லாம் கரெக்டாக சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் வரும். அதில் நீங்கள் செக் பண்ணி கொடுத்துட்டு ஃபினிஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஃபினிஷ் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போது இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே மேனேஜ்னு இருக்கு பாருங்கள், இந்த மேனேஜை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி வந்துடும். அதாவது மேனேஜை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஎன்எஸ் ஆர் டொமைன் நேம் சர்வர்னு இருக்கா. மேனேஜை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த டிஎன்எஸ் ஆர் டொமைன் நேம் சர்வர் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இது மாதிரி ஓப்பன் ஆகும். இப்போது இந்த இடத்துல தான் நம்ம ரெக்கார்ட் ஆட் பண்ணணும். இப்போ நான் வந்து வெப்சைட் அதாவது என்னுடைய பிளாகருக்கான டொமைன் வாங்கிட்டேன். இப்போது இந்த இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ என்னோடய டொமைன் நேம் என்ன தெரியும், digiskillnews.inங்கிறதா என்னோடய டொமைன் நேம். இந்த டைமில் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் உங்கள் பிளாகரை ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ நான் என்னுடைய பிளாகருக்கு போய்க்கிறேன். இப்போ என்னுடைய பிளாகர் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ பிளாகரில் செட்டிங்ஸு இந்த 3 லைனை கிளிக் பண்ணி இங்கே செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸில் போனீங்கன்னா இங்கே இந்த இடத்துல பிளாக் அட்ரஸ் இருக்குது பாருங்கள். அதாவது நான் கஸ்டம் டொமைன் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த கஸ்டம் டொமைனுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வாங்கின வெப்சைட் இருக்குல்ல, அந்த வெப்சைட் நேமை இங்கே டைப் பண்ணணும். www. இந்த வெப்சைட் நேமை இங்கே டைப் பண்ணிவிட்டு கரெக்டாக டைப் பண்ணிங்க. digiskillnews.in கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு இங்கே சேவ் கொடுங்க. சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ரெட் கலரில் மெசேஜ் வரும். இப்போது இதில் தான் நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கான இன்ஃபர்மேஷன் இருக்குது. இதில் சி நேம் பாருங்கள். சி நேம் ஃபஸ்ட்டு ஒரு சி நேம் கொடுத்துருக்காங்க, செகண்ட் 2 கொடுத்துருக்காங்க. 2 சி நேம் இருக்கும். ஃபஸ்ட்டு சி நேம் பாருங்கள், www இருக்குங்களா. இந்த ஃபஸ்ட்டு சி நேம் வந்து www இருக்குது. இப்போ வந்து சி நேமும் கனெக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏ அட்ரஸ் கனெக்ட் பண்ணணும். இந்த இடத்துல நம்ம 2 வேலை செய்யணும். ஒன்று சி நேம் கொடுக்கணும், இன்னொன்று ஏ அட்ரஸ் கொடுக்கணும். இப்போது நம்ம இந்த இடத்துல வந்துடும், ஹோஸ்டிங்கரில் வந்துடும். ஹெச்பேனலில் வந்துட்டு இந்த இடத்துல டைப்னு இருக்குல்ல, இந்த இடத்துல ஏக்கு பதில் நம்ம சி நேம் செலக்ட் பண்ணிடணும். சி நேம் செலக்ட் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட்டு இங்கே நேம்னு இருக்குல்ல, நேமுக்கு நேராக என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நேம் என்ன இருக்குது, www இருக்கா, இந்த கமாலாம் எடுத்துருங்க. கரெக்டாக www மட்டும் காப்பி பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட்டு சி நேமுக்கு நேராக இந்த அட்டை எடுத்துகிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிடுங்க. இப்போது நான் www பேஸ்ட் பண்ணிட்டேன், நேம் பேஸ்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு டார்கெட்டில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, இதில் டெஸ்டினேஷன் இருக்குல்ல, டெஸ்டினேஷனுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, டெஸ்டினேஷனுக்கு நேராக என்ன இருக்குது அதை காப்பி பண்ணிக்கணும். காப்பி பண்ணிக்கிட்டு அதை டார்கெட்டில் பேஸ்ட் பண்ணுங்கள். இப்போ நான் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு எரர் வருது. என்ன வருதுன்னா, ஆல்ரெடி இருக்குன்னு சொல்லி வருது. இந்த சி நேம் வந்து ஆல்ரெடி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு எரர் வருது. ஸோ அப்படியே கீழே டவுன் பண்ணுங்கள். உங்களுக்கு சி நேம் ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். இதோ இங்கே இருக்குது பாருங்கள், சி நேம் சொல்லிட்டு ஆல்ரெடி இருக்குது. ஸோ அதை என்ன பண்ணணும், இந்த ரெக்கார்டை டெலீட் பண்ணிடணும். இந்த ஃபஸ்ட் ரெக்கார்டை டெலீட் பண்ணுறங்க, ஏன்னா சி நேம்னு ஆல்ரெடி இருக்குது. டெலீட் பண்ணிவிடுங்க. டெலீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த எரர் போயிடும். இப்போ நான் டெலீட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், அந்த சி நேம் இல்லை. ஸோ இப்போ பாருங்கள்,
இப்போ அகைன் நீங்கள் கொடுக்குறீங்க. அகைன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எரர் வராது. ஓகேங்களா? ஏன்னா ஒரு நேம் ஆல்ரெடி இங்கே டூப்ளிகேட்டாக ஒரு ரெக்கார்டு உங்களுக்கு டிஃபால்ட்டாக இங்கே ஜென்ரேட் ஆகிருக்கும். அதனால் டெலீட் பண்ணதால் உங்களுக்கு அந்த எரர் போயிடுது. ஸோ இப்போது ஆட் ரெக்கார்டு கொடுங்க. ஆட் ரெக்கார்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மேலே ஒரு பாப்அப் மெசேஜ் வரும். டிஎன்எஸ் ரெக்கார்ட் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துச்சு. ஸோ ஒரு நேம் ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் நேம் ஆட் பண்ணணும். செகண்ட் நேமுக்கு அதே மாதிரி நெக்ஸ்ட் நேமில் இருக்குல்ல, இதை காப்பி பண்ணிக்கிங்க. காப்பி பண்ணிக்கிட்டு அதே மாதிரி இங்கே நேம் செலக்ட் பண்ணிக்கிங்க. டைப்பில் வந்து நேம் செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டு நேமில் என்ன பண்ணணும், நம்ம இப்போ காப்பி பண்ணோம்ல, நேமுக்கு நேராக என்ன இருந்தது காப்பி பண்ணோம்ல, அதை பேஸ்ட் பண்ணிக்கணும். பேஸ்ட் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட்டு டார்கெட்டுக்கு என்ன பண்ணணும், அதே மாதிரி இங்கே போயிட்டு டெஸ்டினேஷனில் என்ன இருக்குது அதை காப்பி பண்ணிக்கணும். டெஸ்டினேஷனுக்கு நேராக என்ன இருக்கோ அதை கரெக்டாக காப்பி பண்ணிக்கிட்டு டார்கெட்டில் போயிட்டு பேஸ்ட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம பேஸ்ட் கொடுத்துட்டோம். செகண்ட் நேம் ரெக்கார்டும் கொடுத்துட்டோம். கரெக்டாக ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்துங்க. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருக்குது. ஆட் ரெக்கார்டு இப்போ கொடுத்துக்கிறேன். ஆட் ரெக்கார்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பாப்அப் மெசேஜ் மேலே வந்திருக்கும். டிஎன்எஸ் ரெக்கார்டு கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துச்சுங்களா? இப்போது நேம் ரெக்கார்டு வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ரெக்கார்டு ஆட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும், அகைன் நீங்கள் போங்க. இப்போ 2 நேம் கொடுத்தாச்சு. ரெக்கார்டுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள். வெப்சைட் லிங்க், ஒரு வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க் ஜஸ்ட் இந்த சப்போர்ட் இருக்குது பாருங்கள், இந்த லிங்க் ஜஸ்ட் இப்படி டச் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா அந்த லிங்க்கை காப்பி பண்ணுங்கள். அந்த லிங்க்கை ஜஸ்ட்டு காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் வெப்சைட்டில் கூட கொண்டு போய் பேஸ்ட் பண்ணிக்கலாம். சப்போர்ட் பேஜ் லிங்க்னு இருந்துச்சுல ப்ளூ கலரில், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணாலே போதும். நீங்கள் காப்பி பண்ணி வெப்சைட்டில் போடுறதுக்கு பதில் அந்த சப்போர்ட் பேஜ் லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வெப்சைட்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியே டவுன் பண்ணுங்கள். வெப்சைட்டில் போட்டு டவுன் பண்ணிங்கன்னா இது மாதிரி 4 ரெக்கார்ட்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு ரெக்கார்டை காப்பி பண்ணிக்கிங்க. காப்பி பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல நம்ம டைப் வந்து தான் வச்சுக்கணும். நேம் வந்து அட்டே வச்சுக்கிங்க. ஃபஸ்ட்டு ரெக்கார்டை இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் கொடுத்துட்டு ஆட் ரெக்கார்டு. உங்களுக்கு இது மாதிரி ஒரு மெசேஜ் வரும். இது மாதிரி வந்துச்சுன்னா கன்ஃபார்ம் கொடுத்துங்க. கன்ஃபார்ம் கொடுத்துங்க. ஸோ நம்ம கொடுக்குற ரெக்கார்டு எல்லாமே இங்கே ஆட் ஆகிருக்கும். கீழே டவுன் பண்ணி பாருங்கள், நம்ம கொடுக்குற ரெக்கார்டு எல்லாமே இங்கே ஆட் ஆகிருக்கும். இப்போ கொடுத்த ரெக்கார்டு இங்கே ஸ்டோர் ஆகிருக்குலாம், ரெக்கார்டு இங்கே ஸ்டோர் ஆகிருக்கு. அதே மாதிரி நேம் ரெக்கார்டெலாம் நம்ம ஆட் பண்ணோம்ல, நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ண நேம் ரெக்கார்டும் இங்கே வந்திருக்கும். அப்படியே இங்கே செக் பண்ணி பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், நேம் இங்கே ஒரு நேம் இருக்கா, இங்கே ஒரு நேம், 2 நேம் ரெக்கார்டு ஆட் ஆகிருக்கு. ஸோ நம்ம கொடுக்குற ரெக்கார்டெலாம் இங்கே ஆட் ஆகிடும். ஆல்ரெடி அங்கே ரெக்கார்டு இருந்துச்சுன்னா தான் நமக்கு கான்ஃப்ளிக்ட் வரும். ஸோ ஒரு ரெக்கார்டு ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அகைன் அதே மாதிரி செகண்ட் இதை காப்பி பண்ணிக்கிங்க. காப்பி பண்ணிக்கிட்டு இங்கே ஆப்ஷன் தான் வச்சுக்கணும். ரெக்கார்டு தான் அது, இங்கே அட்டு தான் வைக்கணும். இந்த இடத்துல என்ன பண்ணணும், செகண்டோட அட்ரஸை பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஆட் ரெக்கார்டு கொடுத்துருங்க. சாரி, ஒரு தடவை செக் பண்ணிக்கிறேன். ஆட் ரெக்கார்டு கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அகைன் பாப்அப் வரும். கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. ஸோ இப்போ 2 ரெக்கார்டு ஆட் பண்ணிட்டோம். அகைன் என்ன பண்ணுறீங்க, தேர்ட் அட்ரஸை காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிவிட்டு அகைன் இந்த இடத்துல வந்து அப்படி வச்சிங்க, நேம் அட்டு வச்சிங்க. இந்த இடத்துல என்ன பண்ணணும், அதை பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஆட் ரெக்கார்டு கொடுங்க. அகைன் கன்ஃபார்ம் கொடுங்க. ஸோ இங்கே ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி லாஸ்ட் ரெக்கார்டை காப்பி பண்ணிவிட்டு அகைன் இங்கே போயிட்டு பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் கொடுத்துட்டு ஆட் ரெக்கார்டு கொடுங்க. ஸோ அகைன் கன்ஃபார்ம் கொடுங்க. ஸோ உங்களுக்கு ரெக்கார்டு இப்போ ஆட் ஆகிடும். இங்கே வந்துச்சு பாருங்கள், எல்லாத்துக்கும் மெசேஜ் வந்துச்சு. ஸோ அப்படியே டவுன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 ரெக்கார்டும் ஆட் ஆகிருக்கும். கீழே டவுன் பண்ணி பாருங்கள், 4 ரெக்கார்டும் ஆட் ஆகிருக்கும். இது வந்து டிஃபால்ட்டாக ஆல்ரெடி இருக்கிற ரெக்கார்டு. இப்போ நம்ம ரீசெண்டாக கொடுத்த 4 ரெக்கார்டும் இங்கே ஆட் ஆகிடுச்சு.
ஸோ இப்போ வந்து நம்ம ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அப்படி பேக்கில் வந்துடுங்க. இந்த இடத்துக்கு வந்துட்டோம். நம்ம இப்போ ரெக்கார்டெலாம் ஆட் பண்ணிட்டோம். ஸோ சேவ் கொடுத்துருங்க. இந்த இடத்துல சேவ் கொடுத்துட்டிங்களா? இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே ரீடைரக்ட் டொமைன் இருக்குது பாருங்கள், இதை ஆன் பண்ணி வச்சுருங்க. ஆன் பண்ணி வச்சுட்டு அதேமாதிரி இங்கே HTTPS அவைலபிலிட்டின்னு இருக்குது பாருங்கள், இதை ஆன் பண்ணுங்கள். இதை ஆன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக செகண்ட் ஆப்ஷன் ஆன் ஆகிடும். இங்கே ஸ்டேட்டஸ் அன்னவுன் இருக்குது பாருங்கள். HTTPS அவைலபிலிட்டியில் வந்து ஸ்டேட்டஸ் அன்னவுன் இருக்குது. ஒரு 1/2 hour வெயிட் பண்ணுங்கள். 1/2 hour கழிச்சு திருப்பி அகைன் இதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல ஸ்டேட்டஸில் வந்து ஆக்டிவ்னு வந்திருக்கும். ஆக்டிவ்னு வந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு வெப்சைட் வந்து கனெக்ட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஒரு 1/2 hour கழிச்சு நான் உங்களுக்கு அகைன் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ அகைன் பேஜை க்ளோஸ் பண்ணிவிட்டு அகைன் நான் வெப்சைட்குள்ளே ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். செட்டிங்ஸில் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். அகைன் பெண்டிங்லேயே இருக்குது. ஸோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ 1/2 hour கழிச்சு பார்த்தோன்னா இந்த இடத்துல வந்து ஸ்டேட்டஸுக்கு நேரம் அவைலபிள்னு இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ வந்து கனெக்ட் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் வந்து உங்கள் பிளாகை வியூ பண்ணி பாருங்கள். வியூ பிளாகில் போய்ட்டு வியூ பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெப்சைட் ஓப்பன் ஆகும். முன்னாடி வந்து உங்களுக்கு எரர் மெசேஜ் வந்துச்சுல, இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெப்சைட் ஓப்பன் ஆகும். ஸோ இது மாதிரி தான் வந்து இங்கே பாருங்கள், நம்ம வெப்சைட்டு டொமைனோட வந்துச்சு. .in டொமைன் digiskillnews.in ஆல்ரெடி வந்து blogspot.com இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம வாங்கின டொமைனோட வந்துச்சு. ஸோ இது மாதிரி தான் கனெக்ட் பண்ணணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்